ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி அரைக்கீரை புளி போட்டு கடைய போகிறோம். அதுக்கு அரைக்கீரையை க்ளீன் பண்ணி அலசி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 3 மிளகா வறுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மூணு வரமிளகா, மிளகாயை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த எண்ணெயில் அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேணாம். இந்த கீரை வைக்க தண்ணியிலே இதை வதக்கி எடுத்துக்கலாம். கீரை நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வதங்கினா ரொம்ப கம்மியாகிடும். எல்லா கீரையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்காக தான் நான் புளி போட்டு செய்கிறேன். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து வதக்கலாம். கீரையில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வடிஞ்சிட்ருக்கு, அதனால் நம்ம லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி லேசாக தெளித்து விட்ட மாதிரி தெளித்து விட்டேன். வீடியோவை ஆன் பண்ணாமே செஞ்சுட்டேன். இப்போ கீரை நல்லா வதங்கி இந்த அளவு சுருங்கி போச்சு பாருங்கள். எவ்வளோ கீரை இருந்தது வானல் ஃபுல்லாக, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்து தான் வதக்கிட்டுருக்கோம். இது வதங்கினோடனே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மிளகா கூட இந்த 3 காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட உப்பு சேர்த்து ஒரு ஓட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வதங்கின கீரையை போட்டு லேசாக ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். என்கிட்ட கீரை கிடையாது, சட்டி இல்லை. நான் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டிடுவேன். ஓட்டிட்டு கீரையை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்த மிளகாயும் உப்பும் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கீரை வதங்கி ஆறி இருக்குது, இதில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரையை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். கீரைக்கு தாளிப்பு வடகம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு அமக்கலமாக இருக்கும். வடகம் பொரிஞ்சிருச்சு. இதில் 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கீரை புளி போட்டு கடையில் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடான சாதத்தில் பசிச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நெய் வாசனையாக இருக்கும். அந்த கீரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.